எப்பயாவது உங்க கையை வந்து தொட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு மதமதப்பா ஒரு சென்சேஷன் ஏற்பட்டிருக்கா? அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல வந்து வீக்னஸ் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் டு எபிசோட் 5 ஆஃப் சீரிஸ் 2. ஸோ இந்த எபிசோட் ஃபைவ் நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் டெர்மட்டோம் ஆர் மயோட்டோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். டெர்மட்டோம் அண்ட் மயோட்டோம்ன்றது பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ டெர்மட்டோம் அப்படின்னா என்னன்னா டெர்மான ஸ்கின்னு அர்த்தம். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்பைனல் நர்வ் சென்சரி ரூட் வந்துட்டு ஒரு ஸ்கின் ஏரியா வந்து சப்ளை பண்ணுறதா டெர்மட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மயோட்டோமில் மயோனா மசில் அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸை வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்பைனல் நர்வ் வந்து சப்ளை பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்பைனல் நர்வ் ரூட்ரால நடக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டெர்மட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். மயோட்டோம்ன்றது ஒரு சிங்கிள் ஸ்பைனல் நர்வ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் எக்ஸிகியூஷன் தான் மயோட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது மயோட்டோம் டெர்மட்டோம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட்ஸ் மெயின்லி டு ஹெல்ப் டு லோக்கலைஸ் த நர்வ் ரூட் லீஷன். இப்போ முன்னாடி பார்த்த நிறைய எபிசோட்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு நர்வ் கண்டிஷன்ஸ் வருது, நர்வ் இஷ்யூ வருதுன்னா அது எந்த பர்டிகுலர் நர்வ் ரூட் அஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த சிங்கிள் நர்வ் ரூட்டை லோக்கலைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு இன்ஜுரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு டிஸ்க் பல்ஜா இருக்கலாம். இப்போ டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்க் பல்ஜில் சப்ளை ஆகிற நர்வ் ரூட் தெரிஞ்சா மட்டும்தான் அதை ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்ரோச் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு அவங்களோட ஒரு அசஸ்மெண்ட் பார்ட்ல எங்கெங்க வீக்னஸ் நடந்திருக்கு, எங்கெங்க சென்சர் லாஸ் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெர்மட்டோம் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. காரணத்தினால தான் நம்ம டெர்மட்டோம் ஐட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம டெர்மட்டோம் பத்தி பார்க்கலாம். ஸோ டெர்மட்டோம்ன்றது ஒரு சென்சரி மேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நிறைய டெர்மட்டோம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த C6 நர்வ் பார்த்தீங்கன்னா இந்த தம்போட ரீஜனில் சப்ளை பண்ணுது. அண்ட் C8 பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபிங்கரில் சப்ளை பண்ணுது. அதே மாதிரி T10ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்பிளிக்கல் ரீஜனில் சப்ளை பண்ணுது. அண்ட் L4 பார்த்தீங்கன்னா நம்ம மீடியல் ஷின் பார்ட், அதாவது நம்ம முட்டி கால் கீழே இருக்கிற அந்த சதையில் வந்து சப்ளை பண்ணுது. அண்ட் S1 பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டல் ரூட்ல வந்து சப்ளை பண்ணுது. ஸோ இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C8 சப்ளை பண்ணக்கூடிய நர்வ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த லிட்டில் ஃபிங்கரில் வந்து சென்சரி லாஸ் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இதே மயோட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய மயோட்டோம்ஸ் இருக்கு. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா C5ன்றது நம்ம ஷோல்டர் அப்டக்ஷன், நம்ம கையை வந்து இந்த பக்கம் சைட் வைஸ் தூக்குறதா ஷோல்டர் அப்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ C6ன்னு பார்த்தீங்கன்னா எல்போ ஃபிளெக்ஷன், அதே C7ன்னு பார்த்தீங்கன்னா எல்போ எக்ஸ்டென்ஷன். S1 பார்த்தீங்கன்னா பிளான்டார் ஃபிளெக்ஷன், அதாவது பாதத்தை வந்து கீழ் நோக்கி நம்ம பிரஸ் பண்ணக்கூடிய மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம பெரிய விரலை வந்து பெருவிரலை வந்து நம்மளால தூக்க முடியல, பின்னாடி வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியலன்னா அது வந்து L5 நர்வ் ரூட் இஷ்யூவா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஹென்ஸ் வி கம் டு தி எண்ட் ஆஃப் அவர் எபிசோட்ஸ். ஸோ மெயினா நம்ம டெர்மட்டோம்ஸ் மயோட்டோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா ஒரு பேக் பெயின் ஒரு பேஷண்ட் வந்தா கூட அவங்களுக்கு எந்த நர்வ் ரூட்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த டெர்மட்டோம் ஐட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So hence we come to the end of our episodes, guys. Stay tuned for the next episode 6 and thanks for watching. Thank you so much.